ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतुभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये. அற்புதமான காட்சி தன்னுடைய பக்தனுக்கு பகவானால் காட்டப்படுகின்றது. அக்ரூரர் அந்த காட்சியை பார்க்கிறார். தனக்குள்ளே கண்ட அந்த காட்சி தனக்கு வெளியிலே ஜலத்திலும் பார்க்கப்படுகிறது, ரசத்திலும் பார்க்கப்படுகிறது, எங்கும் பார்க்கப்படுகிறது. எப்பொழுது நம்முடைய பாவனை, ஆத்ம பாவனை நமக்குள்ளே ஸ்புரிக்க ஆரம்பிக்கின்றதோ அதுதான் உண்மையான உலகம். அதுதான் வெளியிலும் காட்சி கொடுக்கிறது. நாம் என்ன நினைச்சுக்கிறோம்னா வெளியில இருக்கக்கூடியதுதான் உள்ளே தெரிகிறதுன்னு நினைச்சுக்கிறோம். இல்லை, உள்ள என்ன பாவம் இருக்கிறதோ அதுதான் வெளியிலே நம்மால் பார்க்கப்படுகிறது. உள்ளுக்குள்ளே பக்தி பிரவாகம் இருந்தது என்றால் வெளியிலே நான் அந்த காட்சியை பார்த்தே தீருவேன், அனுபவித்தே தீருவேன். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணிய தென்னியராக பெறேன். இதைத்தான் திருவள்ளுவரும் சொல்றார். அந்த வகையிலே அக்ரூரருக்கு காட்சி கொடுத்து விட்டு 3 பேரும் நகருகிறார்கள். மதுராபுரியை நோக்கி வருகிறார்கள். வீதி முழுக்க பரமாத்மாவை எல்லோரும் வரவேற்கக்கூடிய காட்சி. எங்கு பார்த்தாலும் ஒரே கோலாகலமான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது. இதெல்லாவற்றையும் கடந்து கம்சன் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தனுர் யாகத்திற்கு போகின்றார். அங்கே போய் அந்த தனுவை லாவகமாக எடுத்து இடது கையினாலேயே எடுத்து 2 துண்டுகளாக உடைக்கின்றாராம். கம்சனுக்கு இது தாங்க முடியாத செய்தியாக இருக்கின்றது. எல்லா தன்னுடைய சக்திகளையும் ஏவி விடுகிறான் கம்சன். முஷ்டிகன், சாணூரன், மல்லன், யார் யாரெல்லாம் இருக்கிறார் எல்லோரையும் பரமாத்மாவை நோக்கி, பலராமனை நோக்கி அவரை அழித்து விட வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே இந்த காரியம் நடக்கிறது.
சிறிது நேரம் பரமாத்மா விளையாடுறாராம். அதன் பிறகு கம்சனை எப்படி கருடனானவன் பாம்பை பிடித்துக் கொள்ளுமோ அதே போல பரமாத்மா கம்சனை பிடித்துக் கொண்டு விடுகின்றான். வலிமையுடன் பிடித்துக் கொண்டவராய் அவனுடைய உயிரை எடுக்கிறார். அவனுடைய உயிரானது பரமாத்மாவுடைய ரூபத்துடன் ஐக்கியமாகின்றது. என்ன அழகா சொல்றார் பாருங்கள். சநித்யோதோக்னிநதியா தமேஸ்வரம் பிபன் வதன் வா விசரன் ஸ்வபன் ஸ்வசன் ததச்ச சக்ராயுதமக்ரதோ யதஹ ததேவ ரூபம் துரவாபமாபே. அவன் தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு காரணத்தினாலே நித்தியதா, எப்பொழுதும் எல்லா காலத்திலும் தெரிந்தோ தெரியாமலோ விக்னதியாக தம் ஈஸ்வரம், உத்விக்னதியாக தம் ஈஸ்வரம். உத்விக்ன என்றால் நடுங்கிக் கொண்டே இருக்கின்ற தன்மை, பயந்து கொண்டே இருக்கின்ற தன்மை. தி என்றால் அறிவு, உத்விக்ன தி என்றால் மனமானது எப்பொழுதுமே நடுங்கிக் கொண்டே இருக்கின்ற, பயந்து கொண்டே இருக்கக்கூடிய காட்சி. யாரை கண்டு? தம் ஈஸ்வரம். அந்த ஈஸ்வரனை, பகவானை கண்டு சதா பயம் கொண்டவனாகவே இருக்கிறானாம், இருந்தான். அதனுடைய வெளிப்பாடு என்ன? பரமாத்மாவிடத்திலே கொண்ட பக்தியின் காரணத்தினாலே ஆழ்ந்த பயமானது அவனுடைய மனதிலே வருகிறது. சக்கராயுதம் ஈஸ்வரம் தம், பகவான் சக்கராயுதம் கொண்டிருக்கூடிய பகவானை சதா விக்ன மனதுடன் கூடியவனாய், நடுநடுங்கிய மனதுடன் கூடியவனாய் தெரிந்தோ தெரியாமலோ எல்லா நேரத்திலும் பகவானையே ஸ்மரிக்கிறானாம். எப்படி? பிபன் வதன் விசரன் ஸ்வபசன், சாப்பிடும் தோறும், குடிக்கும் தோறும், நடக்கும் தோறும், தூங்கும் தோறும், மூச்சு விடும் தோறும், இந்த செயல்கள் எல்லாம் உடல் அளவிலே, பிராணன் அளவிலே, மனதளவிலே நடக்கின்றது என்றால் இந்த எல்லா செயல்பாடுக்கு நடுவிலும் என்ன செய்கின்றானாம்? அக்ரதஹா ததர்ஷே, தன் முன்னாடி பகவானை பார்க்கிறானாம். அக்ரதஹா, தன் முன்னாடி, ததர்ஷே, பகவானை சதா கண்டுகொண்டே இருக்கிறான். பகவானுடைய ரூபமானது அவன் கண் முன்னாடி எப்பொழுதும் காட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதனால என்ன லாபம்? துர் அவாபஹா ததேவம் ரூபம் ஆபஹா. மற்றவர்களால் அடைய முடியாத அந்த ரூபத்தை, பரமாத்மாவுடைய ரூபத்தை இவன் அடைந்தான். எவ்வளவு முயற்சி எடுத்தும் ஒருவனால் அடைய முடியாத அந்த ரூபம் இவனால் சுலபமாக அடையப்படுகின்றது. இதில் ஒரு முக்கியமான செய்தியை நமக்கு கொடுக்கிறார். செய்தி என்ன? உத்விக்ன மனாகா உத்விக்ன தியாகா, மனம் எப்பொழுதும் பரமாத்மாவை கண்டு நடுங்கிக் கொண்டே இருக்கின்றது. அதனுடைய வெளிப்பாடு என்ன? சாப்பிடும் தோறும், தூங்கும் தோறும், நடக்கும் தோறும், சிந்திக்கும் தோறும், பேசும் தோறும் கிருஷ்ணனையே, கிருஷ்ணன் ரூபத்தையே பார்க்கக்கூடிய தன்மை.
இதைத்தானே பகவான் கீதையில சொல்றார், யோ யோ யாம் யாம் தனும் பக்தஹா ஸ்ரத்தையார்ச்சித்தும் இச்சதி தஸ்ய தஸ்ய அச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாமி அகம். யார் யார் என்னை எந்தெந்த ரூபத்தில் ஆராதிக்கிறார்களோ அவர்களை நான் அந்தந்த ரூபத்திலேயே அனுகிரகிக்கின்றேன். அவர்களுடைய அந்த ஸ்ரத்தையை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அவர்களுக்கு அந்த ரூபத்திலேயே நான் அனுகிரகமும் செய்கின்றேன். ஸ்ரத்தையார்ச்சித்தும் இச்சதி தஸ்ய தஸ்ய அச்சலாம் ஸ்ரத்தாம், மாறாத ஸ்ரத்தா. அந்த ஸ்ரத்தை எப்படா இருக்குடான்னா அச்சலாம் ஸ்ரத்தாம். அந்த ஸ்ரத்தையினாலே அந்த ரூபத்தின் மூலமாகவே அவர்களுக்கு நான் காட்சி கொடுக்கின்றேன். அந்த ரூபத்தின் மூலமாக அவர்களுக்கு வேண்டக்கூடியதையும் நான் செய்கிறேன். இப்ப இதுல நமக்கு என்ன செய்தி என்றால், உலகத்திடத்திலே மனம் போனது அப்படின்னு சொன்னோமே, ஆனால் உலகத்து விஷயத்தை நோக்கி மனம் சென்றது என்று சொன்னால், முதல் தோஷம் அன்றாட வாழ்க்கையிலே கூட பாருங்கள், உலகத்து விஷயத்தை நோக்கி மனம் ஈர்க்கப்பட்டது என்றால் அன்றாடம் நான் செய்யக்கூடிய காரியங்களில் கூட மறதி வந்து விடுகிறது. நாம் அன்றாடம் செய்யணும்னு ஒரு சில காரியங்களை நினைத்து வைத்திருப்போம் அல்லவா, அந்த காரியங்கள் கூட மறந்து விடுகிறது. யாராவது நமக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறோம். உணர்த்த வேண்டிய இடத்திலே இருக்கின்றோம். திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டிய இடத்திலே இருக்கின்றோம். எழுதி வைத்துக் கொள்வது, நினைவூட்டக்கூடிய தன்மை, சாதாரணமான செயல்பாடு, நாம் அன்றாடம் செய்யக்கூடிய சாதாரணமான செயல்பாடுகளோட பாருங்கள். நம்முடைய புத்தியானது சிந்திக்கக்கூடிய ஆற்றலை இழந்து மறதியை கொண்டு வந்து விடுகிறது காலப்போக்கிலே. அன்றாடம் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள், அன்றாடம் நான் யாரிடத்தாவது சொல்லியிருப்பேன், நான் உங்களை 11 மணிக்கு கூப்பிடுகிறேன், அவ்வளவுதான். அடுத்த 11 மணி வந்திருக்கும், அடுத்த நாள் 11 மணி வந்திருக்கும். அவர்கள் நமக்காக காத்து கொண்டே இருப்பார்கள். திருப்பி அவர்களிடத்திலிருந்து அந்த அழைப்பேசி வரும்போது தான் நமக்கு தெரிகிறது, ஓ இவர்களிடத்திலே நான் நேற்று சொன்னேனே 11 மணிக்கு பேசுகிறேன் என்று. 2 நாள் கழித்து இவர்கள் ஏதோ முக்கியமான விஷயம் போல இருக்கிறதே, மறந்து விட்டோமே. கொடுத்த வாக்கு, செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய செயல்பாடுகள், நம் வாழ வேண்டிய வாழ்க்கை முறை, அடைய வேண்டிய இலக்கு, இது எல்லாம் நம்முடைய அறிவு கண்ணிலிருந்தும் நம்முடைய புறக்கண்ணிலிருந்தும் புறந்தள்ளப்படுகிறது. அதனுடைய வெளிப்பாடு என்ன? அதனுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னா, காலம் வேகமாக நகர்ந்து விடுகிறது, ஆயுள் வேகமாக நடந்து விடுகிறது, வேகமாக நம்மை மரணம் தழுவ ஆரம்பிக்கிறது. வியாதியினால், வயோதிகத்தினால், இயலாமையினால் வியாதிகள் நம்மை தழுவி அது நம்முடைய மனதிலே ஒரு ஆற்றாமையை கொண்டு வருகிறது, பயத்தை கொண்டு வருகிறது. இதனுடைய அடுத்த நிகழ்வுதான்
இந்த பயத்தினுடைய வெளிப்பாடு, நான் யாரை சதா நினைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறேன் என்றால், பயத்துக்கு என்னை தள்ளி அந்த மரண பயமானது மரணத்தை குறித்தே சிந்திக்க ஆரம்பித்து விடுகிறேன். எப்படியாவது மரணத்திலிருந்து என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துக்கு தள்ளப்பட்டு விடுகிறேன். இருந்துட்டு போட்டுமே, அதனால் என்ன சாமிஜி இப்போ உங்களுக்கு வந்தது அப்படின்னு நீங்க கேட்கலாம். எப்பொழுது இந்த உணர்வு நமக்கு மேலோங்கி வர ஆரம்பித்து விடுகிறதோ, அப்பொழுது நம்மிடத்திலிருந்து என்னென்னலாம் வெளியேறுகிறது என்று பாருங்கள். நம்மிடத்திலிருந்து நீங்கக்கூடிய உணர்வுகள், அதுல முதல் உணர்வு என்னன்னா, இந்த உணர்வு, இந்த பய உணர்வு மேலோங்கி வந்ததற்கு பிறகு அன்பு உரியவர்களிடத்திலே உறவாட வேண்டும் என்கின்ற எண்ணம் புறம் தள்ளப்படுகிறது. பார்க்க வேண்டும், உறவாட வேண்டும், பேச வேண்டும், பழக வேண்டும் என்கின்ற எண்ணம் புறம் தள்ளப்படுகிறது. பயத்தின் காரணத்தினாலே, பயம் மேலோங்கி வந்திருக்கக்கூடிய காரணத்தினாலே, மற்றவர்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை நம்மால் ஜீரணிக்க முடியவில்லை. அந்த சந்தோஷத்தை நானும் பகிர்ந்து கொள்கிறேன், அந்த சந்தோஷமான நிகழ்வை நானும் பங்கெடுத்துக் கொள்கிறேன், நானும் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்ல முடியாத நிலை. தனிமைப்படுத்திக் கொள்கின்றான் தன்னை. தன்னுடைய பயத்தை போக்கிக் கொள்வதற்கு உண்டான கர்மத்திலே ஈடுபடுவானா என்றால் ஈடுபட வேண்டும் என்ற மனோநிலை என்பது வராது. சதா சோம்பி கிடக்கக்கூடிய நிலை, துன்பப்படக்கூடிய நிலை, பயந்த நிலை, வெறுப்பு நிலை. இப்பேற்பட்டவன் சாப்பிடும் தோறும், பேசும் தோறும், தூங்கும் தோறும், நடக்கும் தோறும் யாரை சிந்திப்பான்? பய உணர்வு உடைய அந்த காலனை பற்றித்தான் சதா சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும். அப்ப இவனுக்கு யார் ரூபத்துக்கு மனக்கண் முன்னாடி யார் வருவா? காலமூர்த்தி தான் இவனுடைய மனக்கண்ணிலே வருவான், வந்தாக வேண்டும். இங்கே மாறாக கம்சன் கிருஷ்ணனையே நினைக்கிறான், கிருஷ்ணன் ரூபத்தையே நினைக்கிறான். கிருஷ்ணஸ்மரணை, கிருஷ்ணஸ்மரணை. படுக்கும் தோறும், சாப்பிடும் தோறும், தூங்கும் தோறும், பேசும் தோறும், நடக்கும் தோறும் அத்தனை காரியத்திலும் கிருஷ்ண ரூபத்தையே ஸ்மரிக்கின்ற காரணத்தினாலே மனதிலே இருந்த அந்த அந்த மரண பயமானது போய்விட்டது. கிருஷ்ண ரூபமானது உள்ள வந்ததுனால யமனை பற்றின சிந்தனம் மனதை விட்டு போய்விட்டது. பாருங்கள், இவன் கிருஷ்ணனையே ஸ்மரித்த காரணத்தினாலே எல்லா செயல்பாடுக்கு நடுவிலும் மறவாமல் பரமாத்மாவையே நினைக்கக்கூடிய காட்சி. இப்பேற்பட்ட பக்தனாக நான் இருக்கக்கூடாதா அப்படின்னு எழுதுறார் சுக மகரிஷி. இப்பேற்பட்ட பக்தி எனக்கு இருக்கக்கூடாதா? உலகத்திடத்திலே எனக்கு நடுக்கம், பயம் இருந்தது என்றால் அது எவ்வகையிலும் எனக்கு உயர்வை கொடுக்காது. உலகத்தை கண்டு நான் நடுங்கினாலும் சரி, உலகத்தை நான் மனதளவிலே வெறுத்தாலும் சரி, எந்த பிரயோஜனமும் எனக்கு இல்லை. அதனால் ஒரு லாபமும் எனக்கு இல்லை.
மாறாக என்னுடைய மனம் நாராயணனையே நினைக்கின்றது, நாராயணனை பற்றியே நினைக்கிறது. அப்ப என்ன ஆகும்? பயத்தினால் கம்சன் எப்படி பரமாத்மாவுடைய ரூபத்தை அடைகிறானோ அதே போல நாமும் பரமாத்மாவை பக்தியுடன் நினைப்பதின் மூலமாக. இந்த இடத்துல பயத்துக்கு காரணம் என்ன? அறியாமை. அறியாமையினாலே பகவானை விட்டு இந்த சிதாபாசமானது தன்னை வேறாக நினைக்கின்ற தன்மை, அதிலிருந்து வரக்கூடியதுதான் ஜீவபாவம். அந்த ஜீவபாவத்தினாலே ஜீவன் பரமாத்மா என்கின்ற அந்த பேத உணர்வு தான் பயத்துக்கு காரணம், வேற ஒண்ணும் கிடையாது. செல்வம் அழிந்து போய்விடுமே, உடல் அழிந்து போய்விடுமே, உடைமைகள் அழிந்து போய்விடுமே, உறவுகள் அழிந்து போய்விடுமே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் எது நம்முடையதே கிடையாது. நம்முடையதே இல்லாத போது அது இருந்தால் என்ன, போனால் என்ன? பின்ன ஏன் பயம்? எங்கிருந்து பயம்? இந்த மூல பயம் எங்கிருந்து வருகிறது? அறியாமை. அறியாமையிலிருந்து வரக்கூடிய இந்த விக்ஷேப சக்தி, சிதாபாசம், புத்தியிலே விழக்கூடிய அந்த சிதாபாசம் பரமாத்மாவை உண்மையான சொரூபத்தை நான் மறந்துவிட்டு நான் ஜீவனாக என்னை பாவித்துக் கொண்டு ஒரு சிறு வட்டத்துக்குள்ளே என்னை அடைத்துக் கொள்வதுதான் பயத்துக்கு காரணம். அங்குங்களாதபடி எங்கும் பிரகாசித்திருக்க வேண்டிய நான் ஒரு சிறு கூட்டுக்குள்ளே என்னை அடைத்துக் கொண்டு, அந்த பாவம் தான் பயத்துக்கு காரணம். இப்ப அந்த பாவம் கம்சனிடத்திலிருந்து போய்விட்டது. காரணம் என்ன? கிருஷ்ண பரமாத்மாவையே நினைத்து கொண்டே இருந்த காரணத்தினாலே. இப்போ எப்பொழுதெல்லாம் நமக்கு பயம் வருகிறதோ, இரண்டாவது விஷயம், எப்பொழுதெல்லாம் மனதிலே பயம் வருகிறதோ அந்த பயத்தை நான் நாராயணனின் பால் கொண்டு போய்விட்டால் போதும். எந்த பயமானா இருக்கட்டும், வராமல் இருந்தால் ரொம்ப நல்லது. பயத்துக்கு காரணமே நாம் என்ன பண்றோம்? செயல்பாடுகளை விட்டு விட்டு அந்த விளைவுக்கு போயிடுறோம். அதான் பயத்துக்கு காரணமே. செயல்பாடு வருத்தத்தை கொடுக்கும், பயத்தை கொடுக்காது. பயம் என்பது ஒன்றை குறித்தின ஒரு விளைவை மனதிலே நான் எண்ணுவதனால தான் பயமே வருகிறது. நன்றாக பையன் படித்து நல்ல மதிப்பெண் பெற வேண்டுமே, அந்த பயம் பையனை ஒவ்வொரு முறையும் நம்மை அந்த பையனுக்கு பய உணர்வை தூண்டி விட்டு கொண்டே இருக்கிறது. படியப்பா படியப்பா, நேரத்தை விரயம் செய்யாதே, படி படி படி. ஏன் பயப்படுகிறாய்? இவன் நல்ல மதிப்பெண் பெற வேண்டுமே. இப்ப இவங்களை பொறுத்த மட்டுக்கும் மதிப்பெண்ணை மனதிலே கொண்டதனாலே பயம். படிப்பதை பற்றி கூட கவலை இல்லை, மதிப்பெண்ணை பற்றி கவலை. மதிப்பெண் குறைவா எடுத்துட்டா என்ன பண்றது? இவன் படிக்கக்கூடிய தன்மையை பார்த்தால் இவ்வளவுதான் எடுப்பான் போல இருக்கிறதே. இப்போ ஒருவேளை இவர்கள் பயந்து கொண்டே இருந்ததற்கு மாறாக பையன் அதிகமான மதிப்பெண் எடுத்து விட்டால் பயத்துக்கு மாறாக அகங்காரம் உச்சத்துக்கு போய்விடுகிறது. நானாக்கும் உன்னை இருந்து பார்த்து 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 தயார் செய்து
உன்னுடனேயே நான் தூங்காமல் உன் கூடயே இருந்து நான் படிக்க வைத்திருக்கிறேன், அதனால தான் உனக்கு இப்படி கிடைத்தது. குறைவா மதிப்பெண் எடுத்தால் நீ படிக்கவே இல்லை. விளைவை நோக்கும் கால் பயம். என்ன ஆகிவிடுமோ, ஏதோ ஆகிவிட்டால் என்ன பண்ணுவது? பக்தனுக்கு விளைவை பற்றி என்ன கவலை? ஏன் ஏன் விளைவை பற்றி கவலைப்படக்கூடாதாடான்னா, இறைவன் நித்தியமானவன், சத்தியமானவன். இறைவனை தவிர மற்றது அத்தனையுமே அனித்தியமானவை. இறைவனை தவிர மற்றது எல்லாமே பொய்யானவை என்றால், பொய்யான உலகத்துல பொய்யான விளைவுதானே கிடைக்கும். பொய்யான உலகத்துல எப்படி நாம் நித்தியமான சுகத்தை தேடுவது? பொய்யான உலகத்திலே பொய்மையான அனுபவம் தான் கிடைக்கும் என்றால் கிடைக்கலாம், கிடைக்காது போகலாம், குறைவாக கிடைக்கலாம், காலம் கடந்து கிடைக்கலாம், எனக்கு கிடைக்க வேண்டிய பல இன்னொருத்தருக்கு கிடைக்கலாம், என்னவனா ஏற்படலாம் அல்லவா? நான் கஷ்டப்பட்டு உழைத்தேனே, எனக்கு கிடைக்கவில்லை, அவனுக்கு கிடைத்து விட்டதே. அதான் உலகம். அப்ப இந்த 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 அடிப்படையான அறிவு ஒரு பக்தனுக்கு வந்து விட்டது என்றால் அவன் எதை கண்டும் பயப்படுவதில்லை. காரணம், பயத்துக்கெல்லாம் பயத்தை கொடுக்கக்கூடிய நாராயணனையே மனம் ஸ்மரிக்கின்ற காரணத்தினாலே எப்பொழுதெல்லாம் நமக்கு பயம் வருகிறதோ விளைவை கண்டு, எப்பொழுதெல்லாம் அந்த பயத்தை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் இறைவனிடத்திலே கொண்டு போதல். இறைவனிடத்திலே இந்த பயத்தை கொண்டு போய்விட்டால் மனம் அபயத்தன்மையை அடைகிறது. இந்த பயம் நம்முடைய மனதை தொட வேண்டாம் என்றால் இந்த 4 விஷயங்களை மனதிலிருந்து தூக்கி எறிஞ்சிட்டா போறோம். மகிழ்ச்சியும் துன்பமும் கொடுக்கக்கூடிய அனுபவங்கள் என்னை தொடாவண்ணம் பார்த்து கொள்ளுதல். மகிழ்ச்சி வந்தாலும் எனக்கு எவ்வகையிலும் மனமானது ஆட்டம் காணாது, துன்பம் வந்தாலும் மனமானது துவண்டு போகாது. இந்த 2 அனுபவத்திலும் மனம் இன்பம் துன்பம், மானம் அவமானம், பிரியம் அப்பிரியம், ஜெயம் அஜயம், யோகம் வியோகம், ரோகம் யோகம், என்ன வந்தாலும் சரி என்னுடைய மனம் சமநிலையிலேயே இருக்குமாறு பார்த்து கொண்டால் பய உணர்வு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. எப்போ வரும் சம உணர்வு? நாராயணனே நமக்கே பறை தருவான். நான் அடைய வேண்டிய இலக்கு நாராயணன், அவன்தான் சத்தியமானவன். மற்ற உலகத்துல என்ன வந்தாலும் அவை அழியக்கூடியவை, மாறுபடக்கூடியவை, என்னை விட்டு போகக்கூடியவை, நிலை இல்லாதவை. இந்த அறிவு அடிப்படையாக இருந்தால் எந்த அனுபவம் என்னை பயமுறுத்தாது. பயம் இல்லாமல் நாம் அனுபவத்தை அணுகுவோம். இரண்டாவது, மனதிலே வெறுப்பு உணர்வு இல்லா தன்மை. மனதிலே வெறுப்பு உணர்வு இல்லா தன்மை, மனதிலே பொறாமைத்தன்மை இல்லாமை. அப்போ பொறுத்துக் கொள்கின்ற மனம் வந்தால் மனம் பயத்திலிருந்து விடுபட ஆரம்பிக்கிறது. பொறுமையின்மைதான் பயத்துக்கு காரணம்.
மூன்றாவது, இந்த உலகத்தை படைத்தவன் உலகம் முழுக்க நிறைந்து உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பரமாத்மா என்னையும் ஆண்டு கொண்டிருக்கிறார். என்னை எக்காரணத்தை கொண்டும் அவர் கைவிட மாட்டார். நான் இதற்கு அவரை விட்டு விலகி வந்து பயம் கொள்ள வேண்டும்? என்னை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு, என்னை கூட்டிக் கொண்டு போக வேண்டிய பொறுப்பு, தன்னுடன் வைத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. அதை அவர் கட்டாயம் செய்வார். 100% நம்பிக்கையினால் பயம் என்பது மனதை விட்டு போகிறது. மனதிலே பயம் போகணும்னா ஸ்ரத்தா, 100% மனதிலே நம்பிக்கை. நான்காவது, எதிர்காலத்தை பற்றி எந்த சிந்தனமும் இல்லாமல் மனதை அமைதியான நிலையிலே வைத்திருந்தால், இறைவனுடைய பாதத்திலேயே வைத்திருந்தால், மனம் பயமில்லா தன்மையை அடைகிறது. இது எல்லாத்தையும் நமக்கு சுருக்கமா புரியும்படியா சொல்லிட்டார். குடிக்கும் நேரத்திலும், தூங்கும் நேரத்திலும், சாப்பிடும் நேரத்திலும், நடக்கும் நேரத்திலும், மூச்சு விடும் நேரத்திலும் நாராயணனையே உள்ளம் நினைக்கிறது. இப்ப நீங்க இது எல்லாத்தையும் குடிக்கும் நேரத்திலும், சாப்பிடும் நேரத்திலும், தூங்கும் நேரத்திலும், மூச்சு விடும் நேரத்திலும், நடக்கும் நேரத்திலும் என்றால், அன்றாட நாம் செய்யக்கூடிய கர்மங்கள் எல்லாவற்றிலும் இந்த ஸ்மரணை, பகவானுடைய ரூப ஸ்மரணை எங்கு பார்த்தாலும் நாராயணனையே பார்க்கிறது, நாராயணனையே பார்க்கிறது. பகவானுடைய ரூபமாகவே கம்சன் ஆகிவிடுகிறான். கம்சனுடைய வதமானது முடிந்ததற்கு பிறகு வசுதேவரையும் தேவகியையும் சிறையிலிருந்து விடுவிக்கின்றார். அவர்களுடைய பாதத்திலே விழுந்து வணங்கி தேவகிக்கும் வசுதேவர்களுக்கும் நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கின்றார். தன் குழந்தை தனக்கு கிடைத்து விட்டது, தன் குழந்தையை தான் பார்த்து விட்டோம் என்கின்ற அந்த எண்ணம் கட்டி தழுவிக் கொள்கின்றார்கள் 2 பேரும். குழந்தை வாஞ்சையானது பகவான் வரவேண்டும் என்பதற்காக மோக மாயையை பயன்படுத்தி தன்னை மறைத்துக் கொள்கின்றாராம். அதனுடைய வெளிப்பாடாக குழந்தையாகவே பாவிக்கிறார்கள் தேவகியும் வசுதேவரும். 2 பேரும் உவாச்ச பிதரோ வேத்ய சாக்ரஜ சாத்வதர்ஷபஹ பிரஸ்ரயாவனத ரீனன் அம்பதாதேதி சாதரம். பகவான் வசுதேவரையும் தேவகியையும் அம்பே தாத்த என்று அழைக்கிறாராம். அம்மா தாயே என்று 2 பேரையும் அழைக்க 2 பேரும் ஆனந்த பரவசத்தில் இருக்கிறார்கள். இந்த இடத்துல ஒரு அழகான தர்மம் பகவானுடைய வாக்கிலிருந்து வருகிறது. தேவகிக்கும் வசுதேவரையும் முன்னிட்டு கொண்டு பரமாத்மா ஒரு அழகான நீதியை நமக்கு சொல்றார். நாஸ்மத்தோ யுவயோஸ்தாத நித்யோத்கண்டிதயோரபி பால்யபௌகண்டகை சூராஹ புத்ராப்யாமபவன் க்வசித்.
ஒரு குழந்தை தாயால் தந்தையால் நினைக்கும் கால் அவர்களுடைய மனம் எவ்வளவு ஆனந்தப்படுகிறது. குழந்தைகளை பார்க்கும் நேரத்திலும், குழந்தைகளோட இருக்கும் நேரத்திலும், குழந்தைகளுக்கு சேவகம் புரியும் நேரத்திலும், குழந்தைகளோட பேசும் நேரத்திலும் எவ்வளவு ஆனந்தம். குழந்தைகளை நினைக்கும் கால் எவ்வளவு ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை உங்களுக்கு நாங்கள் கொடுக்கவில்லை. பால்ய பருவத்திலோ, பௌகண்டே என்று சொல்லக்கூடிய பருவத்திலோ, அல்லது கிஷோர பருவத்திலோ உங்களுக்கு நாங்கள் இதை செய்யவில்லை. அந்தந்த காலகட்டத்திலே, சிசு பருவத்தில், பால பருவத்தில், யுவன பருவத்திலே அந்தந்த அவஸ்தைக்கு உண்டான சுகங்கள் எதுவோ அதை நாங்கள் ஒருபொழுதும் உங்களுக்கு கொடுக்கவில்லை. எவ்வளவு பெரிய துர்பாகியவான்கள் நாங்கள். உங்கள் பக்கத்திலே இருந்து கொண்டு இந்த ஆனந்தத்தை கொடுக்க முடியாத இடத்திலே நாங்கள் இருந்து விட்டோம். நாங்களும் அதே போல் ஒரு தாய் தகப்பனால் ஒரு குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய லாலனம், பாலனம் எங்களுக்கு கிடைக்காமல், கொஞ்சுதல், சீராட்டுதல், இதெல்லாம் எங்களுக்கும் கிடைக்காமல் போய்விட்டது. நாங்கள் எவ்வளவு பெரிய துர்பாகியவான்கள். இந்த அடுத்த பாடம் ரொம்ப முக்கியமானது. இந்த வரக்கூடிய அடுத்த ஒரு 3-4 பாடல்கள் எவ்வளவு முக்கியமான தர்மத்தை பற்றி பேசுகிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையை அன்றைக்கே பேசியிருக்கார். சர்வார்த்த சம்பவோ தேகோ ஜனிதா போஷிதோ யதஹ ந தயோர் யாதி நிர்வேஷம் பித்ரோர்மர்த்யஹ சதாயுஷா. இந்த தேகமானது முக்கியமான ஒரு காரணத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன? சர்வ அர்த்த சம்பவோ தேகோ. இந்த தேகமானது சர்வ அர்த்த சம்பவா, சர்வார்த்தம், புருஷார்த்தத்தில் தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம், இந்த 4 விதமான அர்த்தத்தையும் அடைய வேண்டி, சம்பவா அடைய வேண்டி இந்த தேகமானது நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்த தேகத்தை கொண்டு நான் அடைய வேண்டிய இலக்கை நோக்கி நான் போவதற்காகத்தான் இந்த தேகம் கொடுக்கப்பட்டிருக்கு. யாரால்? பரமாத்மாவால். யார் மூலமாக? ஜனிதா போஷிதோ யதஹா. தாய் தந்தை என்று சொல்லக்கூடிய ஒரு பாத்திரத்தின் மூலமாக இந்த சரீரமானது தாங்கப்பட்டு, இந்த சரீரமானது இந்த உலகத்திலே இறக்கி வைக்கப்பட்டது மட்டுமல்லாமல் ஜனிதா போஷிதா, போஷாக்கு செய்யப்பட்டு வளர்க்கப்பட்டு, தாய் தந்தையரால் இந்த சரீரமானது வளர்க்கப்பட்டு, பாலனம் லாலனம் எல்லாம் செய்யப்பட்டு, இந்த சரீரமானது காப்பாற்றப்படுகின்றது. அப்போ எவ்வளவு பெரிய, யாராலும் செய்ய முடியாத ஒரு உபகாரம், எனக்கு நானே செய்து கொள்ள முடியாத ஒரு உபகாரம்.
என்னுடைய நன்மைக்காக நானே எனக்கு செய்து கொள்ள முடியாத உபகாரமானது இன்னொரு ஜீவனின் மூலமாக எனக்கு இந்த சரீரமானது சர்வார்த்த சம்பவா, புருஷார்த்தமானது எல்லா புருஷார்த்தமும் அடையப்பட வேண்டும் என்பதற்காக இந்த சரீரமானது தாங்கி இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட இந்த உயர்ந்த காரியத்தை செய்திருக்கக்கூடிய உங்களுக்கு திருப்பி சதாயுஷாகா நிர்வேஷம் நயாதி. அப்பேற்பட்ட உங்களுக்கு எத்தனை ஆயுள் இருந்தாலும், சத ஆயுஷா 100 ஆயுள் காலம் 100 இருந்தாலும் நிர்வேஷம் நயாதி, பிரதி உபகாரத்தை செய்துவிட முடியுமா என்றால் செய்துவிட முடியாது. காரணம் என்னடானா, உபகாரம் என்பது நீ எனக்கு இதை செய்தாய், உனக்கு நான் அதை செய்தேன், முடிந்துவிட்டது. இங்கே இந்த சரீரத்தை சுமந்து இறக்கி வைத்திருக்கக்கூடிய காரியத்துக்கு அந்த மாதிரி செய்யவே முடியாது. திருப்பி பிரதி உபகாரம் செய்து நாம் கடனை அடைத்து விடலாமா என்றால் 100 ஆயுள் காலம் 100 இல்லை, எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நிர்வேஷம் நயாதி, பிரதி உபகாரத்தை செய்தவன் ஆக மாட்டான் ஒரு மனிதன். அதனால்தான் இந்த உலகத்துல 2 பேருக்கு நம்மால் கடனை திருப்பி அடைக்கவே முடியாது, 3 பேருக்கு. அதான் அதை ருணம் அப்படின்னு சொல்லிட்டோம். பித்ரு ருணம், பித்ரு கடன், தேவ ருணம், பகவானுக்கு செய்ய வேண்டிய கடன், பகவானுக்கு அடைக்க வேண்டிய கடன். ரிஷி ருணம், ரிஷிகளுக்கு நாம் அடைக்க வேண்டிய கடன். இந்த கடனை நாம் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் பிரதி உபகாரத்தை செய்துவிட முடியுமா என்றால் முடியாது. அப்படி இருக்க யஸ்தயோஹோராத்மஜ கல்ப ஆத்மனாச்ச தனேனச்ச விருத்திம் ந தத்யாத்தம் பிரேத்யே ஸ்வமாம்சம் ஸ்வாதயந்தி யஹ ஆத்மஜஹ கல்பஹ. எந்த குழந்தையானது, தன் மூலமாக பிறந்த குழந்தையானது நன்றாக சக்தி படைத்தவனாக இருந்தும், எதுல சக்தி படைத்தவனா இருக்கிறான்? தனேனே, ஆத்மஜா, ஷரீரத்தால், பணத்தால், உறவுகளால், அந்தஸ்தால், எல்லா வகையிலும் பலம் உடையவனாக இருந்து, அவ்வாறு பலம் உடையவனாக இருந்தும் தயோஹோ விருத்திம் ந தத்யாத். எந்த ஒரு மனிதன் செல்வ பலம் இருக்கிறது, தேக பலம் இருக்கிறது, அறிவு பலம் இருக்கிறது, உபாய பலம் இருக்கிறது, உறவு பலம் இருக்கிறது, எல்லா பலமும் இருந்தும் யார் ஒருவன் தாய் தகப்பனுக்கு, தயோஹோ தாய் தகப்பனுக்கு விருத்திம் ந தத்யாத் அவர்களுக்கு தேவையாக இருக்கக்கூடிய உணவு, உடை, இருப்பிடம், அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான, அவருடைய இலக்குக்கு தேவையான மார்க்கங்கள், இதை யார் கொடுக்காமல் இருக்கின்றானோ ந தத்யாத்
யார் ஒருத்தன் இதை செய்யாமல் இருக்கின்றானோ, அவர்களுக்கு சேவகம் புரியாமல் இருக்கின்றானோ, அப்பேற்பட்ட ஜீவன் தம் பிரேத்திய தன்னுடைய மரணத்திற்கு பிறகு ரொம்ப ஜீர்ணிக்க முடியாத ஒரு பலனை பகவானுடைய வாக்கிலிருந்தே பார்க்கின்றோம். தம் பிரேத்திய ஸ்வமாம்சம் காதயந்தி, தன்னுடைய மாம்சத்தையே தான் சாப்பிடும்படியாக ஆகிவிடுகின்றான். துவம் மாம்சம் காதயந்தி, தன்னுடைய மாம்சத்தையே தான் சாப்பிடக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகின்றான். இவ்வளவு கொடூரமான பலன் பாருங்கள். இதைத்தானே திருவள்ளுவரும் சொல்றார், என்னென்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொண்ட மகருக்கு. எல்லாம் இங்கேருந்து எடுத்திருக்கணும். அவரும் அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை நல்ல நிலையிலே இருந்தும் செய்வதற்கு ஒருவன் தயாராக இல்லை என்றால், இப்போ இது சொல்லும் போது நிறைய மனசுல கேள்விகள் வரணும். இரண்டு பக்கத்திலும் நெருடலான விஷயங்கள் நிறைய இருக்கும். எவ்வகையிலும் நாங்கள் எங்களுடைய பசங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க விரும்பவில்லை, ஆகினாலே நாங்கள் தனிமையிலேயே வாழ்ந்து விட்டு போகிறோம். அவர்கள் சௌக்கியமாக இருந்து விட்டு போகட்டும், நாங்கள் அவர்களை சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லாதவர்களாய் இருக்கிறோம். இது இவர்களுடைய நிலைப்பாடு. ரொம்ப சந்தோஷம். நாங்கள் யாரையுமே சார்ந்திருக்க விருப்பப்படவில்லை, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்களே பார்த்துக் கொள்கிறோம், யாருக்கும் நாங்கள் பாரமாக இருக்க விருப்பப்படவில்லை, அவர்களிடத்திலே போய் நான் அண்டி பிழைத்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை, எங்கள் வாழ்க்கையை நாங்களே பார்த்துக் கொள்கிறோம். இது இவர்களுடைய நிலையிலிருந்து சரி, ரொம்ப சரி. ஆனால் இவர்கள் முழுமையாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதவர்களாய் இருக்கணும். நன்றாக இருக்கக்கூடிய காலத்திலே இந்த சிந்தனை இருக்கிறது என்றால், கடினமான கஷ்டமான காலத்திலும் இதே சிந்தனம், இதே எதிர்பார்ப்பு யாரிடத்திலும் இல்லாமல், பயம் இல்லாதவர்களாய், கவலை இல்லாதவர்களாய், வருத்தம் இல்லாதவர்களாய், ஏக்கம் இல்லாதவர்களாய், சோர்வு இல்லாதவர்களாய், குறைபாடு இல்லாதவர்களாய், மனதளவிலே சுதந்திரமானவர்களாய், பகவானை ஸ்மரித்துக் கொண்டே வாழக்கூடிய நிலை. அப்படி இருந்தால் நிச்சயமாக எந்த 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 சார்புத்தன்மையும் இவர்களுக்கு வேண்டாம். அவ்வாறு வாழக்கூடியவர்கள் தன்னுடைய சக்திக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் இன்னும் நல்லது. தன்னுடைய தேவைகளை எல்லாம் குறைத்து கொண்டு வாழக்கூடிய இருப்பிடத்தை கூட எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் வைத்துக்கொண்டு மீதி இருப்பிடத்தை எல்லாம் விளக்கக்கூடியவர்களாய், உடைமைகளிலிருந்து ஆரம்பித்து, உணவிலிருந்து ஆரம்பித்து, உறவாடுவதிலிருந்து ஆரம்பித்து, எல்லாவற்றிலிருந்தும் தன்னை விடுவித்துக் கொண்டு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் வைத்துக்கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை உடையவர்களாய் இருந்துவிட்டால் நிர்பயமாக சுதந்திரமாக வாழலாம்.
ஒருவேளை அதிகமான தேவைகளை அதிகப்படுத்தி கொண்டே போக 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 இந்த 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 வஸ்துக்கள் எனக்கு பிறகு என்ன ஆகுமோ, இவர்களெல்லாம் இப்படி உதாரித்தனமா இருக்கிறார்களே, இவர்களெல்லாம் இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கிறார்களே, திரும்பி கூட பார்க்காமல் இருக்கிறார்களே, இவர்களை நம்பித்தானே நம்ம இதெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நாம் நினைத்தோமேயானால், அப்போ அவர்களின்பால் நமக்கு வெறுப்பு வருகிறது, அவர்கள் நம்மோடு இருக்க வேண்டுகிற எண்ணம் வருகிறது, அவர்கள் நமக்கு சேவகம் புரிய வேண்டுகிற எண்ணம் வருகிறது. இந்த இந்த அல்பமான பொருளுக்காக நாம் வெறுப்புடன் கூடியவர்களாய் விருப்பம் இல்லாமலே போய் உறவாட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறோம், பந்தப்படுத்தக்கூடிய தன்மைக்கு தள்ளப்படுகின்றோம். அதெல்லாம் இல்லை, சுதந்திரமாக யாரும் எனக்கு தேவையில்லை இறைவனை தவிர, எதுவும் எனக்கு தேவையில்லை இறைவனை தவிர, என்னிடம் இருக்கக்கூடியதை கொண்டே நான் நிறைவாக வாழப் போகிறேன், அந்த ஒரு தீர்க்கமான அறிவு இருந்தால் யாரையும் நாம் நன்றி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இல்லைன்னா என்னாகும், இவர்களுக்காக இன்னும் பெருக்கணும், இவர்களுக்காக இன்னும் பெருக்கணும், இவர்களுக்காக பெருக்குகிறேன், இவருக்காக பெருக்கிறேன்னு சொல்லிவிட்டு என்னுடைய வாழ்க்கையை முழுக்க நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை விட்டுவிட்டு அனர்த்தமான ஒரு வாழ்க்கையை நோக்கி வாழ்வேன். அதன் பிறகு என்ன ஆகுண்டான்னா, இவர்கள் உதவி மாட்டேன்னு சொல்கிறார்களே, இவர்களுக்காகத்தானே இவ்வளவு காலம் நான் வாழ்ந்தேன், என்னெல்லாம் செய்தேன், நன்றியே இல்லையே. இது இவர்களுடைய நிலையிலே. இந்த பக்கம் வந்தோம் என்றால், அப்பா அம்மாவுக்கு நான் செய்ய வேண்டிய தர்மம் இருக்கு அல்லவா, அது யாரும் சொல்லி வருவது அல்ல, நிர்பந்தப்படுத்தி வருவது அல்ல, எந்த ஒரு காரணத்தை காமித்தும் என் தாய் தகப்பனுக்கு நான் செய்ய வேண்டிய பணிவிடையை தள்ளி போடாமை. இன்னைக்கு ரொம்ப வேதனை என்னடான்னா, பெற்றோர்கள் நமக்கு 20 வருட காலங்கள் 25 வருட காலங்கள் சேவகம் புரிந்தார்கள் என்றால், அடுத்த 25 வயதிலிருந்து நாம் நம்முடைய சேவையை அவர்களுக்காக செய்ய ஆரம்பிக்க வேண்டும். அவர்களுடைய ஆயுள் முழுக்க நான் சேவகம் புரியக்கூடிய இடத்துல இருக்க வேண்டும். எனக்காக அவர்கள் இனிமேல் சேவை புரிதல் என்கின்ற காரியமானது இருக்கக்கூடாது. இன்றைக்கு நாம் என்ன பார்க்கிறோம், சமூகத்தினுடைய சிந்தனை மாற்றத்தினாலே வந்த விளைவு, வயோதிகமான பெற்றோர்கள் நடுத்தரமான பையனுக்கும் நடுத்தரமான பெண் குழந்தைக்கும் சேவகம் புரியக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அவர்கள் உட்கார்ந்து கொண்டு வாங்குமான இவர்களுக்காக உழைக்கிறார்கள், அவர்களுடைய குழந்தைக்காகவும் உழைக்கிறார்கள். நீ என்னப்பா செய்ய வேண்டும், நீ அவ்வளவு பணத்தை வைத்திருக்கிறாய், உனக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கிறது, உனக்கு எல்லா பலமும் இருக்கு, நீ அல்லவா அவர்களை உட்கார வைத்து சேவகம் புரிய வேண்டும். யார் ஒருத்தன் இதை செய்ய மறுக்கிறானோ, தன்னுடைய கடமையிலிருந்து யார் ஒருத்தன் தவறுகிறானோ, இது தான் ஆற்ற வேண்டிய கடமையிலிருந்து தவறுதல். நாம் எதையும் காரணம் காட்டக்கூடாது. என்னுடைய வேலை பளு அப்படி இருக்கிறது, நான் வாழக்கூடிய வாழ்க்கை முறை அப்படி இருக்கிறது, நான் என்ன செய்வேன்? யாரொருத்தன் இந்த காரியத்திலிருந்து தவறுகிறானோ அவன் இங்க முதல் பாப பலன் சொல்லிட்டார்,
தன்னுடைய மாமிசத்தை தானே தின்கின்றான். தன்னுடைய தனது மாமிசத்தை தானே சாப்பிடுகிறான். எங்களுக்கு புரியலையே, எப்படி நானே எப்படி என்னுடைய மாமிசத்தை சாப்பிடுவேண்டான்னா? மாமிசம் என்பது என்னது? ஒரு ஒரு உயிரை கடினமாக துன்புறுத்தி அந்த உயிரை கொன்று அதிலிருந்து வரக்கூடிய உயிரற்ற உடல் உறுப்புகளை சாப்பிடுதல். அதுல என்ன இருக்காதுன்னா, ஜீவனுக்கு தேவையான ரசம் என்பது அதுல இருக்காது. நல்ல உணர்வுகள் என்பது அதுல இருக்காது. மாமிசத்தை சாப்பிடக்கூடிய மிருகங்களை நீங்கள் பாருங்கள், நல்ல உணர்வு இருக்கிறதா அதற்கு? எந்த மிருகமெல்லாம் மாமிசத்தை சாப்பிடுகிறதோ அந்த மிருகங்களுக்கெல்லாம் நல்ல பண்புகள் இருக்கிறதா என்றால் நீங்கள் பார்க்கலாம். அதே உணர்வுதான் நமக்கும் வரும். நல்ல உணர்வுடன் கூடி, நல்ல உணவை உணர்வுடன் கூடி, ரசத்துடன் கூடி, ஒரு மிருகத்தன்மையிலிருந்து மனிதத்தன்மைக்கு வரக்கூடிய உணவாக ஆக்கி சாப்பிடுவது என்பது போய் தன்னுடைய மாமிசத்தை தானே சாப்பிடுகிறான் என்றால் இறந்து போன பிணத்துக்கு சமானமான உணவை இவன் சாப்பிடுவான். உணர்வற்ற, ரசமற்ற மிருகத்துக்கு சமானமான உணவை இவன் சாப்பிடுகிறான். நாங்க சாப்பிட்டு போறோம், அதனால உங்களுக்கு என்ன வந்தது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அன்னாத் பவந்தி பூதானி, அன்னத்திலிருந்துதான் ஜீவராசிகள் வருகிறது. அன்னம் எங்கிருந்து வருகிறது? மழையிலிருந்து வருகிறது. மழை எங்கிருந்து வருகிறது? யஜ்ஞத்திலிருந்து வருகிறது. யஜ்ஞம் எங்கிருந்து வருகிறது? கர்மத்திலிருந்து வருகிறது. கர்மம் எங்கிருந்து வருகிறது? வேதத்திலிருந்து வருகிறது. வேதம் எங்கிருந்து வருகிறது? இறைவனிடத்திலிருந்து வருகிறது. அழகான சக்கரம். மனிதன், அன்னம், மழை, யஜ்ஞம், கர்மம், வேதம், பகவான். இப்போ நான் மனிதனாக இல்லைன்னு வச்சுப்போம், நான் சாப்பிடுகின்ற சாப்பாட்டினாலே மனிதத்தன்மை இல்லைன்னு அப்படின்னா நான் என்னெல்லாம் செய்ய மாட்டேன்? நல்ல அன்னத்தை சமைக்க மாட்டேன். அன்னத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய மழைக்கு உண்டான வாழ்க்கை முறை, யஜ்ஞ வாழ்க்கை முறை இருக்காது. தர்ம கர்மங்கள் இருக்காது. வேதங்களை பின்பற்ற மாட்டேன். இறைவனை நினைக்க மாட்டேன். அப்ப என்னுடைய வாழ்க்கை முறை முழுக்க முழுக்க சுயநலத்துடன் கூடி நரக வாழ்க்கை முறையாகத்தான் இருக்கும். இந்த வாழ்க்கை முறையை நாங்கள் செய்துவிட்டோமே, எங்களால் உங்களுக்கு உதவ முடியாமல் போய்விட்டதே என்கின்ற அந்த தாபத்தை பகவான் வசுதேவரிடத்திலும் தேவகியிடத்திலும் பகிர்ந்து கொள்கிறார். இதனுடைய தொடர்ச்சியை நாளை காலை மறுபடியும் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.